ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெசிபி குரு பை சுமதி. நம்ம இன்றைக்கி வந்து கொழுக்கட்டை அதான் பார்க்க போகிறோம். ஸோ விநாயகர் சதுர்த்தி வருது. ஸோ நம்ம வீட்டில் எல்லோரும் பண்ணுவோம். பிள்ளையாருக்கு பிடிச்ச ஒரு டிஷ் அது. ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராவது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஸோ இப்போ இந்த சூப்பரான வெல்லம் போட்ட கொழுக்கட்டை அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ரொம்ப ஒன்றும் சாமான் தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி மாவும் வெல்லமுமே போதும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கொழுக்கட்டைக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு பண்ணச்சே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து 1 கப்பு அளவுக்கு அரிசி மாவு எடுத்துட்டுருக்கேன். ஸோ அதை நான் வறுத்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் வறுத்துண்டா போதும். ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு கொஞ்சம் சுட்டால் போதும். ஸோ இப்போ நான் அதை ஒரு பிளேட்டில் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம உள்ளே வைக்கிற அந்த பூரணம் முதல்ல பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். ஸோ அதிலே இப்போ நம்ம கொஞ்சம் முந்திரி போட்டு வறுத்துக்கலாம். இப்போது பூரணம் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு தேங்காயும் வெல்லமும் வேணும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 1/2 கப்பு அளவுக்கு திருவின தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக திருவின தேங்காய். ஸோ அதை நம்ம கொஞ்சம் வறுத்துக்கலாம். நல்லா இந்த நெய்யில் கொஞ்சம் பரட்டி ஒரு 2-3 நிமிஷம் பரட்டினா போதும். ஸோ இதோடையே நம்ம இப்போது பொடித்த வெல்லத்தை போட போகிறோம். ஸோ அதே மாதிரி 1/2 கப்பு அதுக்கு ஈக்குவலாக வெல்லமும் நல்லா பொடியாக பண்ணிட்டு அதை நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து இது உள்ளே வைக்கிற பூரணம் இது. ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் நான் வந்து ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். ஸோ இது நல்லா எல்லாம் ஒன்று சேர வரட்டும். சின்ன சின்ன கட்டியாக இருக்கிறதுலாம் கூட உடஞ்சி கொஞ்சம் எல்லாம் ஒன்று சேரட்டும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் பதம் வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு 5-6 மினிட்ஸில் உங்களுக்கு இது மாதிரி நல்லா திரண்டு வந்துடும். ஸோ இப்போ ரெடி ஆகிடுது. உள்ளே வைக்கிற பூரணம் இப்போ ரெடி ஆகிடுது. இப்போ மேல் மாவு நம்ம பண்ணலாம். ஸோ மேல் மாவுக்கு வந்து இப்போ நான் வந்து 1 கப்பு மாவு எடுத்துட்டுருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து தண்ணி வந்து ஒரு 1.25 அளவுக்கு 1.25 கப்புக்கு தண்ணி கொட்டலாம். அதிலே ஒட்டாமல் வரத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் குத்துறேன். வாசனையாகவும் இருக்கும். ஒரு சிட்டிக்கை உப்பு போட்டுக்கலாம். ஸோ இப்போது தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்த உடனே நம்ம மாவு போட்டு அதை கலரலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு 2 டம்ளராக கூட தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் கலரிக்கலாம். ஏன்னா அப்புறம் வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல ஜாஸ்தி போட்டுறாமல். ஸோ இப்போது நான் வந்து தண்ணியில் மாவை போட்டு நல்லா கலந்துக்கிறேன். ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ அடுப்பை அணைச்சாச்சு. தண்ணி கொதிச்சோடனே அடுப்பை அணைச்சிடுங்க. அடுப்பை அணைச்சாச்சு. ஸோ இப்போ மாவு வந்து பார்த்தா உங்களுக்கு உதிரியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா கையால் பிசியே வரும். ஸோ ரொம்ப தண்ணி சேர்த்துக்க வேண்டாம். லைக் வேணும்னா நீங்கள் அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். முதல்லையே ஜாஸ்தியாக படுத்தினா கஷ்டம். அதனால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி வெந்நீர் வச்சுக்கோங்க பக்கத்தில். வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிச்சிக்கலாம். ஸோ இப்போ கை நல்லா சூடாக இருக்கிறதுனால கொஞ்ச நாய் மூடி வைக்கிறேன். கொஞ்சம் சூடு இப்போ ஆறுறது. இப்போ நான் எல்லாம் ஒன்று சேர்ந்து பிசிஞ்சிக்கிறேன். இப்போ நான் கையில் வந்து கையில் ஒரு பக்கத்தில் ஒரு பேசினில் கொஞ்சம் தண்ணி நார்மல் வாட்டர் வச்சுட்டு அதில் கையை நனைச்சி நான் பண்ணலாம். ஏன்னாக்கா இப்போ ரொம்ப சூடாக இருக்கு இல்லையா, கொதிக்கிற தண்ணி. அதனால நான் கையில் பக்கத்தில் பேசினில் கையை விட்டு நனைச்சி நான் வெறும் பச்சை தண்ணி வச்சுட்டுருக்கேன். ஸோ கையால் இப்போ நான் ஒன்று திரண்டு இதை பிசிஞ்சிக்கலாம். ஸோ இப்போ நான் வச்சுட்டது வந்து 1 கப்பு மாவுக்கு 1.25 தண்ணி வச்சுட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்துட்டு விட்டுக்கோங்க. ஒரு 1.5 கொட்டிடுங்க. அதுக்கப்புறமா வேணால் காலோ இல்லைனா அதுக்கு மேலே வேணும்னா கொஞ்சம் பார்த்துட்டு பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இது மாதிரி உருண்டை பண்ணிக்கலாம் இப்போது. ஸோ இப்போ மேல் மாவும் நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன், மேல் மாவும் இல்லை பூரணமும் கரெக்டாக பிடிச்சி வச்சுருவேன். ஸோ தட் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ இது 8 அது 8 இருக்குது. ஏன்னா இல்லை சில டைம் வந்து மேல் மாவு மீந்தி போய்டும், பூரணம் உள்ளே வைக்கிறதுக்கு இல்லாமல் போய்டும், இல்லைனா வைஸ் வர்ஸா ஆகும். அதனால் நான் யூஸ்வலாகவே இது மாதிரி போலி இதுக்கு எல்லாமே அந்தந்த உள் மாவு வெளி மாவு ரெண்டும் ஒன்றா உருட்டி வச்சுட்டுருவேன். ஸோ இப்போ நம்ம இது மாதிரி சொப்பு மாதிரி பண்ணிக்கலாம். அதை ஒரு சின்ன ஒரு பவுல் மாதிரி கையால் மாதிரி பண்ணால் வரும். நீங்கள் கையில் எண்ணெயோ இல்லை பக்கத்தில் ஒரு எண்ணெயோ இல்லைன்னா கொஞ்சம் தண்ணியே வச்சு கூட இது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உள்ளே வந்து பூரணம் வச்சு இது மாதிரி சொப்பு மாதிரி பண்ணி இது மாதிரி
பிடிச்சி வச்சிடலாம். அவ்வளோதான், கொழுக்கட்டை நமக்கு இப்போது ரெடி ஆகிடும். ஸோ இது மாதிரி நான் வந்து 8, இப்போ நான் போட்ட ஒரு கப்புக்கு 8 வந்தது. ஸோ இப்போ இது மாதிரி பண்ணி வச்சாச்சு. இப்போ இட்லி தட்டில் வந்து எண்ணெய் தடவி இப்போ நான் வந்து 2 தட்டுலேயும் அதை வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து இட்லி வைக்கிற மாதிரி அந்த குக்கரில் வச்சு ஸ்டீம் பண்ண போகிறோம், வெயிட் இல்லாமல். ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம் ஆனால் வெந்துடும் நன்னா. ஏற்கனவே நல்லா கொதிக்கிற மாவுலேயே கொஞ்சம் அரிசி மாவு இதுவாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து அணைச்சிட்டேன். 10 நிமிஷம் கழித்து அணைச்சிட்டேன். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்துடுத்து, கொழுக்கட்டை நல்லா வெந்துடுத்து. ஸோ இப்போ நான் அதை எடுத்து வெளியில் வைக்கிறேன். இப்போ நம்மளோட சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுது. ஸோ நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நீங்கள் தண்ணி கொஞ்சம் எப்போதுமே எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் கலரிட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். முதலையே ஜாஸ்தி கொத்திடக்கூடாது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. எவ்ரி வெட்னஸ்டே அண்ட் சாட்டர்டே ஒரு புது வீடியோ போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon. Thank you. Happy Vinayagar Chathurti.